இந்த குட்டி பெண் உரிமை பற்றி பேசுறதுக்காக வந்திருக்காங்க ரனுப்பிரியா அவர்கள். ஸோ உங்களுடைய பலத்த கைத்தட்டலுக்கு மத்தியில் பெண்ணுரிமை பற்றி பேசுறதுக்காக ஹியர் வி ஹேவ் ரனுப்பிரியா. இங்கு கூடியிருக்கும் அவையே, அவையில் இருக்கும் பெருந்தகையே, நேரிய பணி செய்ய காத்திருக்கும் கூறிய அறிவு படைத்த எம்மிளம் சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி முடித்து என் தலைப்பை பிடித்து தலை குனிந்து நடக்கும் பெண்கள் இடையில் தலை நிமிர்ந்து நடந்தேன். காரணம், என்னை தலை நிமித்த போகும் புத்தக மூட்டையை சுமப்பதால். கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல, தவம். நாடும் வீடும் வளம் பெற வேண்டுமெனில் பெண் கல்வி முக்கியமாகும். பெண் என்பவள் ஒரு சமூகத்தின் சிற்பி என்று கூறலாம். இவ்வுலகத்தில் பொறுமைக்கும் அன்புக்கும் இலக்கணம் பெண். பெண்கள் கல்வி பெற்றதால் தான் இன்றைய உலகில் உள்ள அனைத்து துறைகளிலும் பெண்கள் கால்தடம் பதித்துள்ளனர். உலகத்தை உருவாக்கியவர்களே பெண்கள் தான். இதைத்தான் பெண்களால் ஆயது உலகு என்று கூறுவார்கள். அன்று ஔவையார் முதல் இன்று நாட்டின் முதல் குடிமகனான குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வரை இந்தியாவில் பெண்கள் அரியதொரு சாதனை படைத்து மாதர்குல மாணிக்கங்களாக திகழ்கின்றனர். இன்று விவசாயம், தொழிற்சாலை, ஏற்றுமதி, அழகுத்துறை, அறிவியல், சமூக வலைத்தளம், விமானம், விளையாட்டு, விண்வெளி, காவல்துறை, கப்பல் துறை போன்ற எல்லா துறைகளிலும் பெண்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. நாட்டின் முன்னேற்றம் பெண், பெண்ணின் முன்னேற்றம் கல்வி. எனவே பெண்ணையும் கல்வியையும் ஒருபோதும் தாழ்த்தாமல் உயர்த்துவோம். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெண்களை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு ஆணின் கடமையாகும். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று பாடினார் கவிமணி. ஆனால் இன்றைய நிலை அப்படிதான் உள்ளதா என்பதை ஒரு முறையேனும் நினைத்து பாருங்கள். பெண்களே நம் நாட்டின் கண்கள். நாம் நம் கண்களை மட்டுமல்ல, நம் பெருமை மிக்க பாரத நாட்டிற்காக மற்றவர்களின் கண்களையும் பாதுகாக்க எப்பொழுதும் தனிமையில் செல்லாதீர், தன்னை மறந்து நிற்காதீர், அறியாமுகத்துடன் பேசாதீர், அறியும் வழியை அறிந்திடுவீர். கொல்லும் விடமாய் சில ஆண்கள் சொல்லாமல் சொல்லை சொல்லிடுவர். நேர்கொண்ட பேச்சை நம்பு, நெகிழும் பேச்சை தவிர். தூரம் நின்றே பேசு, பக்கம் வந்தால் விலகு. கண்ட சொல் பேசுவார்கள் கயவர். பெண்ணே நீயும் எழுந்து நில், பேதமையாக வீழ்ந்திடாதே. எத்துயிர் வந்தாலும் எதிர்த்து நெல், பெண்ணே எத்துயிர் வந்தாலும் எதிர்த்து நெல் என்று கூறி இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட நல்ல உள்ளங்களுக்கும், இதை வீட்டிலும் வாழ்விலும் செயல்படுத்த தயாராக இருக்கும் தாய்மார்களுக்கும், எனக்கு வாய்ப்பளித்த என் பள்ளிக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் அன்புடன் கேவியம் பள்ளி மாணவி ரனுப்பிரியா. ரனுப்பிரியாக்காகன்னா சிங்கப்பெண்ணே, சிங்கப்பெண்ணே, ஆணினமே உன்னை வணங்குமே. பெரிய கத்திரங்கள் ரனுப்பிரியாக்காக.